நேற்றுக்கான எபிசோடில் உஷா தனக்கு கனவுலேயே வந்த பையனை எப்படி கனவுலேயே கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கா, அதை பார்த்து அவளுடைய ஃப்ரெண்டான சித்திரலேகாவுக்கு எப்படி தெரிய வருது அப்படிங்கிறது வரலும் பார்த்தோம். இன்றைக்கி அந்த பையனை எப்படி கண்டுபிடிக்கப்படுறது, அவன் யார், அப்புறம் இந்த கதை எப்படி முடியறது அப்படிங்கிற ஃபுல் கதையை தான் பார்க்க போகிறேன். வாங்க. சித்திரலேகா அந்த பையனை யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான செயலில் இறங்கியிருக்கா. அதனால் ஒரு போர்ட்ரேட்டாக காமிக்கிறா. இவனா, இந்த இளவரசனா, இவனான்னு சொல்லிட்டு காட்டினே இருக்கும்போது உஷாவுக்கு உஷா சொல்கிறா இவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் தான் சித்திரலேகா ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா. சரி உஷா, நான் அவன் எப்படி இருப்பான், அவனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே வா, நான் வரைகிறேன் அதை. ஏன்னா நான் சித்திரலேகா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, ஸோ அதனால் நான் அவனை வரைகிறேன், நீ அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும் போது உஷாவும் சரின்னு சொல்லிட்டு அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டே வரா. அப்போ சித்திரலேகாவும் அப்படி இப்படி நல்லா மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஒரு போர்ட்ரேட் வரையாரா. அப்புறம் ஒரு எண்டிங் ஸ்டேஜ் அப்போது உஷா சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு இது போதும், இது ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி என்னுடைய ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சித்திரலேகா என்ன பண்ணுறான்னா, ஓகே நானே இந்த போர்ட்ரேட் வச்சுக்கிறேன், யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவளுக்கு மாயாவி விதை எல்லாம் தெரியும். அதாவது அதை வச்சு அவள் எவ்வளோ ஃபாஸ்டானாலும் ட்ராவல் பண்ணலாம். அட் த சேம் டைம் யாராக மாறணும்னு நினைக்கிறாளோ ஒரு இன்ஸ்டன்ட்லேயே அவள் மாறிடலாம். அதனால் என்ன பண்ணுறான்னா இந்த போர்ட்ரேட்டை வச்சுட்டு அவளோட உருவத்தை மாற்றிட்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த போர்ட்ரேட்டை வச்சுட்டு அந்த பையனை தேடி போகிறாள். கொஞ்ச நாள் கழித்து அவள் திருப்பி அரண்மனைக்கு உஷா கிட்ட சொல்லும்போது, உஷா நீ இவனை மறந்துடு, இவன் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய அப்பாவோடைய கிரேட்டஸ்ட் எனிமியான கிருஷ்ணருடைய பேரன் தான் இவன். இவனுடைய பேர் அனிருத்தா, இவனுடைய அப்பாவோட பேர் பிரத்யும்னா. இவன் கிருஷ்ணருக்கும் ருக்மிணியோடைய பேரன் தான் இவன். இவனுடைய யூனிக்கான ஒரு ஜொலிப்பு அவனுடைய தாத்தா மாதிரியே இருக்கும். ஆனால் உன்னுடைய அப்பா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார். நீ அவர் சொல்கிறபடியே தான் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது உஷாவுக்கு ரொம்ப சோகமாயிடுறது. அப்போ அவளுக்கு சித்திரலேகா கிட்ட சொல்கிறா, ஆனால் அவன் தான் எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவனாச்சே, என்னால் அவனை விட முடியாது. அந்த பார்வதி தேவியே என்னையும் அவனையோட யூனியனுக்காக தான் இந்த வரத்தையே அழிச்சது, நான் எப்படி அதை விட முடியும் அப்படின்னு சொல்லும்போது உஷாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுறது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, பனசுரன் இவன் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுறான். இதை விஷயத்தை கேட்டுட்ட உடனே ரூம்குள்ளே போய், நீ எப்படி கிருஷ்ணருடைய என்னுடைய பரம எதிரியோடைய பேரனை கல்யாணம் பண்ணிக்க நீயே முடிவெடுக்கலாம் உஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி கத்தின்ண்டே இருக்கு. அப்போ அங்கே அனிருத்தாவுடைய போர்ட்ரேட் வரையப்பட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே கோபத்தில் அப்படியே வீசி எரியிறேர். அது ஜன்னல்லேருந்து வெளியே போகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது போன ஸ்பீடுக்கு அந்த சிவன் கொடுத்த ஃப்ளாக் போல் இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துடுறது. இப்போ பனசுரா கொஞ்சம் காமாக இருக்கான். அதாவது அவனுடைய டெஸ்டினி இப்போ எப்படியும் ஒரு வாராக தான் இருக்கும். அதனால இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுறது. ஏன்னா இவனுக்கு இவனுடைய சுப்ரீமசியை காட்டணும் இந்த உலகத்துக்கு. அதனால தான் ஒரு ஈக்குவல் மேட்சை தேடிட்டு இருக்கான். அதனால் என்ன பண்ணுறான்னா, உஷாவுக்கு ஒரு டைட் ப்ரொடெக்ஷனை போட்டுட்டு அனிருத்தாவோட போர் புரியறதுக்காக கிளம்புறான். அப்போ உஷாவுக்கு ரொம்ப டெரிபிளாக இருக்குது அந்த மொமெண்ட்டு. அவள் என்ன நினைக்கிறான்னா, அவளுடைய அப்பாவுக்கு தான் வெல்லணும் அப்படின்னு ஒரு போர் புரியறதுக்காக தான் அவர் இவ்வளோ பண்ணுறாரு, தன்னுடைய மகள் சந்தோஷத்துக்காக அவர் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. எப்படி இருந்தாலும் அனிருத்தாவால் அவனுடைய அப்பாவை தோக்கடிக்க முடியாது, ஏன்னா அவருக்கு 1000 கைகள் இருக்குது, யாராலையும் அவளை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சித்திரலேகாவுக்கு அவளுடைய ஃப்ரெண்ட் இப்படி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறான்னா, அவளுடைய மாயாவி விதியை வச்சு துவாரகாவுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி தூங்கிட்டு இருக்கிற அனிருத்தாவை எழுப்பி உஷா எங்கே இருக்காளோ அந்த இடத்துக்கு அழைச்சின்னு வந்துடுறா. இப்போ உஷா அவளால் நம்பவே முடியல. அவனுடைய கனவுல பையன் இப்போ நிஜமாவே அவள் முன்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவளால் சுத்த ஷாக்கில் இருக்கா. அவள் கனவுல எப்படி இருந்தாலும் எக்ஸாக்டாகவே அப்படியே இருக்கான். அப்புறம் ஃபைனலாக அனிருத்தா எழுந்திருக்கும் போது அவனுக்கு ஒன்றுமே புரியல, அவன் எங்கே இருக்கான், எப்படி வந்தான், இந்த பெண்களுடைய ரூம்குள்ளே அவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் உஷா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போது அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் அவன் உஷாவுடைய பியூட்டியில் அப்படியே மயங்கிட்டான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் எப்போவுமே வாலண்டியராக ஒரு மேடனுடைய சேம்பருக்குள்ளே அடுத்த ராத்திரியில் நான் நுழைய மாட்டேன், இது என்னுடைய ரெப்புடேஷனுக்கு ஏற்றதில்லை,
நான் இந்த மாதிரி பழகிறவனும் கிடையாது. நான் மேன்லியாக உன்னுடைய அப்பாவை தோக்கடிச்சு நானே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து உஷா சொல்கிறா, ஆனால் நீ தான் கிருஷ்ணருடைய பேரனாச்சு, எங்கள் அப்பா தான் இந்த மேட்சுக்கு ஒத்துக்கவே மாட்டேரு, நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம், நீ வந்து இப்போ இங்கே இருக்கிறத எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை அப்படியே தூக்கி போட்டுடுவேர், உன்னால் எழுந்திருக்கவே முடியாது. அதனால் ஒரு பெஸ்ட் வே என்னன்னா நம்ம இப்போவே வந்து கல்யாணம் நிஜமாலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே சொல்லிக்கலாம் நம்ம அப்பா கிட்ட, அப்போ வேணால் கன்வின்ஸே ஆகிடுவா வா சொல்லும்போது. அப்போது அனிருத்தா வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகலை, ஏன்னா அவனுக்கு வந்து மேன்லியாக ஃபைட் பண்ணணுன்ட்டு. அப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இல்லை சிலப்போ வந்து பர்மிஷனை விட மன்னிப்பு கேட்குறதே மேல் அப்படின்னு சொல்லும்போது அனிருத்தாவும் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சித்ரலேகா வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு குயிக்கான கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறா. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பனசுரா வந்து அவனுடைய பொண்ணுடைய ரூமுக்கு வரான். அப்போ வந்து என்னதான் அவன் பிஸியாக இருந்தாலும் வாரில் பண்ணுறதுக்கு அவன் வந்து உஷாவை நம்ம ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும்னு பார்க்க வரும்போது தான் அனிருத்தா அங்கே இருக்கான். இவன் 3 பேரும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறது. இந்த நேரத்தில் இவன் வந்து என் பொண்ணோட இருக்கானான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கோவம் வந்துடுறது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா சித்ரலேகா கூட இருந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவர் வந்து சித்ரலேகாவை கத்துறேர், நீ வந்து உஷாவுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தானே நீ வந்து பார்க்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா 3 பேரையுமே வந்து சிறையில் அடிச்சுட்டு அனிருத்தாவுடைய குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டாகவே அவர் வந்து வார் புரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்து முழக்கத்தை வந்து இடுறார். கொஞ்ச நாள்லேயே கிருஷ்ணருக்கு வந்து இந்த செய்தி கேட்கப்படுறது, தன்னுடைய பேரன் வந்து பனசுரா கிட்ட கைதிப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா படையும் எடுத்துட்டு பனசுராவுடைய கிங்டம்க்கு தன்னுடைய பையனான பிரத்யும்னாவோட கிளம்புறார். எல்லா யாதவா ட்ரூப்ஸை எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறார். அந்த வாரே ரொம்ப ப்ரூட்டலாக இருந்தது. யாதவா ட்ரூப்பு ஃபுல்லாகவுமே பனசுராவுடைய 1000 கைகளால் வீசப்பட்ட அம்புகளை எல்லாருமே வந்து கொல்லப்படுறா. இப்போ வந்து கிருஷ்ணரால் இதை தாங்க முடியல, நானே வந்து பனசுராவை வந்து ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணர் பனசுராவுடைய 1000 கைகளையும் வந்து வெட்டிடுறார். பனசுரா இப்போ வந்து தோர்த்து விட்டான். அப்போ தான் அவன் மனசார சிவனையும் பார்வதியும் அவருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றான். அப்போது சிவன் வந்து அவர் முன்னாடி வந்து சொல்கிறார், எந்த நேரத்துலையும் எந்த நாள்லையும் எப்போவுமே வார் வந்து ஒரு நெசசிட்டியே கிடையாது, நீ வந்து இந்த வார் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஈகோ அண்ட் நீ தான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வார் வந்து பண்ண, இதனால பல கோடிக்கணக்கான இன்னசென்ட் பீப்புள் வந்து இறக்கப்பட்டிருக்கா. மோரோவர் நீ தானே பார்வதி கிட்ட கேட்ட உனக்கு இணையான ஒரு மாப்பிள்ளையை தான் உன்னை பொண்ணுக்கு வந்து கட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு கொடுத்த பவரை வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணியிருக்க, ஆனாலும் நீ ரொம்ப லக்கி, கிருஷ்ணருடைய கையால் நீ வந்து இறக்கப்படுற, அவர் தான் விஷ்ணுவோடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து மறைஞ்சிடுறார். கிருஷ்ணரும் வந்து சிரித்து அவன்கிட்ட சொல்கிறேன், மனசுரா உனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் யாருன்னு புரியல, உன்னுடைய அரங்கன்ஸே உன்னுக்குள்ளே இருக்கிற அந்த பக்தியை வந்து அழிச்சிடுது, அதனால தான் நான் உனக்கு முன்னாடி உன்னை அழிக்கிற நிலைமையில் இருக்கேன், நீ வந்து கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, உன்னுடைய ஃபேமிலியே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான லக்கி ஃபேமிலி, பிகாஸ் நான் உன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இப்போ 4th டைம் உன் ஃபேமிலியில் வரேன். ஃபஸ்ட்டு டைம் வராக அவதாரம் எடுத்தபோது ஹிரண்யாக்ஷனை வந்து அழிச்சு தான் இந்த உலகத்தை காப்பாற்றினேன். 2வது தரம் நரசிம்ம அவதாரம் எடுத்ததே உன்னுடைய கிராண்ட் ஃபாதரான பிரகலாதனுடைய டிவோஷனால தான். 3வது தரம் வாமன அவதாரத்தில் உன்னுடைய அப்பாவான மகாபலிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க நான் வந்து அவர் தீவிர பக்தியாக இருந்ததுனால நான் அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து அவர் அழித்தேன். இந்த டைம் நான் உன்னை அழிக்கிறதுக்காக உன்னுடைய 1000 கரங்களை அழிக்கிறதுக்காக கிருஷ்ண அவதாரத்தில் வந்திருக்கேன். அந்த 1000 கைகள் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக எதுக்குமே ஒரு வேர்த்தியான ரீசனுக்கு யூஸே பண்ணப்படலை. என்னுடைய 10 அவதாரங்களையே நான் உன்னுடைய ஃபேமிலிக்கே 4 தரம் வந்திருக்கேன், அப்போ பாரு நீ எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பனசுரா வந்து தனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த கிருஷ்ணருடைய தரிசனத்தை காண்றார். அப்படியே அவருடைய சோல் அவரை விட்டு பிரிஞ்சு போய்டுறது. இப்போ சித்ரலேகா, உஷா மற்றும் அனிருத்தா இவ 3 பேருமே பிரிசன்லேருந்து வெளியிடப்பட்டு அவள் துவாரகாக்கு வந்து கிளம்புறா.
துவாரகாவில் அனிருத்தாக்கும் உஷாக்கும் வந்து திருமணம் நடந்து நல்லா ஓஹோன்னு செலிப்ரேட் பண்ணப்படுறது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தான் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்மளுடைய ஈகோ வந்து எல்லாம் கிளாஷ் ஆகி நம்மளுடைய ட்ரூவாக நமக்குள்ளே இருக்கிற பக்தி வெளியே வராமல் நம்மளோட ஈகோவே நம்ம கண்ணை மறைச்சி நம்மளுடைய பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ண வைக்கும். அதனால் நம்ம பக்தியாக இருக்கும்போது எந்த விதமான தடையாக இருந்தாலும் அதிலேருந்து நம்ம வெளியே மீட்கப்படுவோம் அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப அழகாக சொல்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்னைக்கான திருப்பாவையை பார்க்கலாம். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவேத்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய் துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்போவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு முற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றேவும் காமங்கள் மாற்றலோரும் பாவாய் சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து ஆண்டாள் திருவடிகளே சரணம்.